ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய காலை வேலை எந்த மாதிரியாக போச்சு, அன்றைய தினத்தன்னைக்கு நான் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்ற ஒரு வீடியோ மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அதே மாதிரி பெண்கள் எல்லாத்துக்கும் காமனாகவே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். ரொம்பவே முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கம் பக்கத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் இல்லைங்களா? அதை பற்றின மெயின் டாபிக் தான் இந்த வேலையோடு சேர்த்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் சொல்கிற விஷயம் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எப்படி என்னோடய டேவை பாசிட்டிவாக கொண்டு போகிறேன், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத தான் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்குமே இந்த தனிமையில் இருக்கிறது தாங்க அதிகமான பாடத்தை சொல்லி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே வீட்டில் கிச்சன் ஒர்க்கு, க்ளீனிங் ஒர்க் இதெல்லாம் சுத்தமாக தெரியாது. அவ்வளோ ஒரு டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக தான் இருந்தேன் நானுமே. சாப்பாடு ஃபஸ்ட்டு வடிக்க தெரியாது. கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் நிறைய பாடம் கற்றுக்கிட்டேன். இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் நிறைய திட்டுமே நான் வாங்கியிருக்கிறேன். அது எல்லாமே தான் என்னை மோல்டு பண்ணுச்சுன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு கிச்சன் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு சிரிக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். ஒரு கிச்சனை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறணுன்றது தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தனிமையில் இருக்கிறது. அதே மாதிரி நான் குவார்ட்டர்ஸில் இருந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஹிந்தி நார்த்து சைடெல்லாம் குவார்ட்டர் சைடை ரொம்பவே க்ளீனாக வச்சுருப்பாங்க. அவங்க கொஞ்சம் நான் ஒரு 24 ஏஜில் இருக்கும்போது அவங்க ஒரு 35ல் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீட்டுக்கு வரும்போது, என்னப்பா வீடு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அவங்க ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும் போதெல்லாம் ஒரு 2 டைம் 3 டைம் நான் அதை இக்னோர் பண்ணேன். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா, ஐயோ அவங்க வருவாங்களே, இந்த மாதிரி நம்மளை சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தது தான். அது வரைக்கும் நானும் ஏன் லைஃப்டா, ஏன் ரூல்ஸ்டா அப்படின்ட்டு தான் நானும் காலேஜ் படிக்கிற வரைக்கும் இருந்தேன். எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன், எனக்கு பிடிச்சதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் அனுபவம் தான் சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரியே வாழ்க்கையில் அந்த அனுபவத்தில் பட்ட விஷயங்கள் தாங்க என்னைய இப்போ மோல்டு பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன்னுமே நான் என்னைய மாற்றிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னே நான் சொல்லுவேன். ஒரு வழியாக கிச்சனை காலையில் க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் டெய்லி க்ளீன் பண்ணிட்டு தான் என்னோடய சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த காலையில் பார்த்தீங்கன்னா வெறும் காஃபி மட்டும் போட்டு குடிச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கு பாலாத்தி கொடுத்துருக்குறேன். இந்த ஒரு ஒர்க்கு மட்டும்தாங்க செஞ்சுருக்கிறேன். அதுக்கே சிங்கில் மறுபடியும் பாத்திரம் விழுக ஆரம்பிச்சிருச்சு. சில பாத்திரங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவிட்டு தான் இருந்தேன். அன்றைய தினத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா, முட்டை பாயில் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு வச்சிடலாம். நான்வெஜ் இன்றைக்கி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் மறுநாள் சாய்பாபா சாமி கும்பிடணுன்றதுனால எனக்கு கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுனால, சரி நம்ம வெஜ்ஜாகவே போயிடலாம். முட்டை யூஸ் பண்ணியிருக்கோம், என்னதான் இருந்தாலும் துடைக்கணும். அந்தளவுக்கு இதாகாது. இப்போ நான்வெஜ் எடுத்தோன்னா சிங்கிங்க்கு ஏரியாவில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்றதுனால, அது மட்டும் இல்லாமல் மைண்ட் செட் தோணலை நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதை விட்டாச்சு. இன்றைக்கி வெள்ளைப்பூடு புளிக்குழம்பும் முட்டையும் பாயில் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டே கொஞ்சம் போரான மணிக்கே இருந்துச்சு. தோசை மாவும் இல்லாதனால சரி காலையிலேயே ரைஸாக வச்சுக்கலாம். எனக்கு வெளியும் கொஞ்சம் இருந்துச்சு பேங்க் போகிறதுன்றதுனால, சிம்பிளாக இதை மட்டும் பண்ணி முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ளே வரலாம். நான் எந்த மாதிரி விஷயங்கள் மேரேஜ் ஆன புதுசில் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு தாங்க. சமையல் வேலை கொஞ்சம் கூட தெரியாதுங்க. குழம்ப கெட்டியாக்கணும்னா அதை என்ன செய்யணும்னு கூட தெரியாது. காய் அந்த வேகிற டைம் வரைக்கும் கூட நான் பொறுக்க மாட்டேன். அதுக்குள்ளே பாதியிலே ஐயோ நம்ம இவ்வளோ நேரம் வதக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகணும்னா அதில் தண்ணி தெளிக்கணும், இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கூட இருக்காது. டிஃபன் ஐட்டம் காலேஜ் படிக்கும் போது இந்த தோசை, சப்பாத்தி, பூரி, வெண்பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்ச பழக்கம் இருந்ததுனால நைட்டு சமையல்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவேன். அந்த சோறு வடிக்கிறது, குழம்பு வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு தாங்க கற்றுக்கிட்டேனே ஓப்பனாகவே சொல்லணும். இப்போ தான் கொஞ்சம் ஒரு சின்ன தப்பு விட்டால் கூட அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கிறேனே சொல்லலாம். இரண்டாவது விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம், பழகுற முறைகளில் நான் அதிகமான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட அவ்வளோவா பேசக்கூடாது அப்படின்ற விஷயம் தெரியாமல் நான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேங்க. அதாவது என்னென்னா, யார்கிட்டையும் டக்குன்னு கனெக்ட் ஆக மாட்டேன். அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எப்படின்னா, நான் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். எனக்கு அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப சங்கடப்படுவேன், ரொம்ப தயங்குவேன், அந்த மாதிரி தான் இருந்தேன்.
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "எம்மா நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறியா?" அப்படின்றது மாரிக்கு இருக்கும். யாருனாலும் விட்டு இறங்கி மெர்ஜாகி பேசிர்றது. ஆனா, இப்போ வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். எனக்கு என்ன விஷயமோ அத மட்டும் தான் பேசுவேன். 3வது விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வீட்ல இருக்கிற வரைக்கும் அவ்வளவா வெளியில வந்து பக்கத்துலலாம் பேசி பழக்கம் இல்ல. காலேஜ் போவேன், வீட்ல இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட எனக்கு ரொம்ப கம்மி தான். அப்பலாம் வந்துட்டு ஃபோன்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயம் அசைன்மெண்ட் ஒர்க் கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில மட்டும் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவ்வளோதான். அக்கம் பக்கத்தில பழகுறது, எப்படி பழகணும், யார் எப்படின்ற விஷயம் 0%ங்க. அதில அந்த விஷயத்தில பார்த்தீங்கன்னா, 100க்கு எனக்கு முட்ட மார்க் தாங்க. அக்கம் பக்கத்தில இருக்கிறவங்ககிட்ட எப்படி பழகணும், என்னென்ன மாதிரி இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி நாங்க ஒரு புது வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்தில வருஷமே பார்த்தீங்கன்னா, எதித்த வீட்டுக்காரவங்க கூட சண்டை போட்டாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பழகு முறைகள் வந்து எப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு பெர்சன் வந்து நம்மளுக்கு ஒரு பிடிக்காத விஷயம் பண்றாங்கன்னா, நம்ம தான் அந்த விஷயத்த வந்து பண்ணாம நெக்ஸ்ட்டு இருந்துக்கிறணும். அவங்க கூட சரிக்கு சரியா நிக்கக்கூடாது அப்படின்ற விஷயமே, இப்போ ஒரு சர்டன் ஒரு 1 வருஷம் தாங்க ஆகுது நான் அந்த புரிஞ்சுக்கிட்டே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டக்குனு அவங்கள பார்த்து கோவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் டக்குனு ரியாக்ட் பண்றது, இந்த மாதிரி நடந்ததுனால, அக்கம் பக்கத்தில இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அப்படி ஃபேஸ் பண்றதுனால என்ன எனக்கு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில போறப்பலாம் வந்து ஏதோ அவங்க வந்து நம்மள எதிரிய பார்க்குறது மாரி இருக்குது. இது கொஞ்சம் சங்கட்டமான விஷயமா ஆயிருச்சு. நம்ம ஒரு வேள நம்ம இன்னும் அவங்க குணம் அப்படிதான் தெரிஞ்சிருச்சு. இப்ப சைலன்ட்டா இருக்கிறதுக்கு ஏன் அப்பயே நம்ம சைலன்ட்டா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக பயந்து போணுன்றது என் என் மைண்ட் செட் கிடையாது. ஒருத்தவங்கள குணத்த வந்து நம்ம கண்டிப்பா மாத்த முடியாது. அவங்க குணம் அதுவா இருக்குன்ற பட்சத்தில, அவங்கள மாதிரியே நம்மளும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் பொறுத்து போயிருந்திருக்கலாம். ஏன் இந்த மாதிரி விரோதத்த வளர்த்துருந்துருக்கணும் அப்படின்றது மாதிரிக்க அப்செட்டா இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த ஒரு 3 விஷயம் தாங்க என் லைஃப்ல வந்து புரட்டி போட்டதுன்னே சொல்லலாம். வேலை பார்க்குறது, பழகுமுறை, அக்கம் பக்கத்துட்ட எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து நியூ மேரிடா இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதெல்லாம் கொஞ்சம் வந்து சகிப்புத்தன்மையோட வாழ பழகிக்கிறணும். அதுதான் மெயின் ரோலே. மேரேஜ் லைஃப்லயும் சரி, ஒரு ஒரு 20 ப்ளஸ் ஆயிட்டீங்கன்னாலே, நீங்க வந்து உங்ககிட்ட வந்து நெறைய சகிப்புத்தன்மைய வளர்த்துக்கிறணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல அண்ணன் தம்பிங்க கூட சண்டை போட்டுருப்போம். அம்மாவ எதிர்த்து பேசுவோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். போற வீட்ல நல்லா இருப்பான்ற டாபிக் கண்டிப்பா இது கிடையாதுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்றது மட்டும் தான். ஏன்னா, ரொம்பவே சகிப்புத்தன்மையோட இருந்தால் மட்டுமே எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப்பை மோல்டு பண்ணி கொண்டுட்டு வரேன். நெறைய வந்து விட்டு குடுத்து போயாச்சு. சகிப்புத்தன்மையோட இருக்கிறனால தான் நெறைய சுற்றத்தோட இப்ப நான் ஹேப்பியா இருக்கிறேன்னே சொல்லலாம். நானும் ஃபேஸ் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கும் வந்துச்சு. ஆனா, அதெல்லாம் இப்ப ரொம்பவே ரெக்கவர் ஆயிருச்சு. என்ன வந்து ஒரு வில்லியா பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு, ச்சே இந்த பொண்ண போய் இப்படி நெனச்சுட்டோமே, இந்த பொண்ணு இப்படி இல்ல அப்படின்ற அளவுக்கு இப்ப என்ன வந்து அவங்களுடைய கூட்டத்தில என்னைய சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதனால இப்ப என்னோட லைஃப் வந்துட்டு நான் உண்டு, என் வேலை உண்டு. எனக்கு பிடிச்சத தான் இப்பயும் நான் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனா கொஞ்சம் என்ன வந்து மாத்திக்கிட்டேன். அதாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படின்றது தான் விஷயம். அவங்களுக்கு ஏத்தது மாதிரி பேசிட்டு நம்ம போயிறணும். அதுக்காக அவங்க ரோலாவே நம்ம வாழணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிக்காத டாபிக் ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு பார்த்தேன்னா, அந்த இடத்துல இருந்துட்டு நம்மளுக்கு அது பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில அவங்களுக்கு குடுக்குறத வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னாலே, அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு நம்மட்ட சரியா அந்த டாபிக் பத்தி பேசுனா பேச மாட்றாங்களே, அப்போ வந்து நம்ம இந்த பொண்ணுகிட்ட இத பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அத இக்னோர் பண்ணிருவாங்க. ஸோ நீங்களாவே இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி உங்க லைஃப்ப வந்து சூப்பரா மூவ் பண்ணி கொண்டு போகலாம். இதெல்லாம் விளக்கம் குடுக்குறதுக்குள்ள நான் சமையலுமே பண்ணி முடிச்சுட்டேன். காலையில செகண்ட் டைம் காஃபி எடுத்துக்கிட்டேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, பிள்ளைகளுக்கெல்லாம் பாலாத்தி குடுத்துட்டு, அந்த மிச்சம் இருக்க பால்ல காஃபி போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்ளோ ஸ்ட்ரெஸ் பஸ்டரா நான் ஃபீல் பண்ணுவேங்க. அந்த ஒரு காஃபி தான். காலையில குடிக்கிற காஃபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்திரிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் சுறுசுறுப்பு கொண்டு வரதுக்கு. இதுக்கு வந்து ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்றதுக்கு மாதிரியான ஒரு காஃபி தான். நம்ம இருக்கிற தலைவலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் போட்டா பத்தாது. நான்லாம் எப்பயுமே 1 1/2 பாக்கெட் ஸ்ட்ராங்கா போட்டு தான் குடிப்பேன். அம்மாலாம் சொல்லுவாங்க, "என்ன இவ்ளோ கசக்குது காஃபி இப்படி குடிக்கிறேன்னு?" எனக்கு அப்படியே தாங்க குடிச்சு பிடிக்கும். நல்ல காஃபி வந்து
கசப்பாக இருக்கும் நான் குடிக்கிறது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போட்டு குடிப்பேன். நானும் இதை ஸ்கிப் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக என்னால் அதிலேருந்து வர முடியுமான்றது தெரியல. என்னோட டயட் பிளானுமே நான் மாற்றிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் ஃபஸ்ட்டு வேளை பார்த்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ் கொடுத்துட்ருக்கிறேன். ஆனால் அதை வந்து ஓவர் பீட் பண்ணுற அளவுக்கு இந்த காஃபியை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறணும். என்னுடைய ஃபுட் சார்ட்லாம் மாற்றணும் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் ஹெல்த்தியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.